மனசுக்குள்ளே சுயம் இருக்கிறது. அதனால தான் என்ன சொன்னால் தாங்கிக் கொள்ள முடியல. தேர் டூ சென்சிட்டிவ். உங்களுக்கு அவ்வளோவாய் சுயம் இருக்கிறது. யூ ஆர் பொசஸ்ட் வித் ஈகோ. யூ ஆர் ஈகோயிஸ்டிக். அது என்னது? அது ஈகோனா என்ன? பெருமை தான். சுயநீதி, பெருமை, இதெல்லாம் தான். இதெல்லாம் இருந்தால் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாது. ஊழியத்தில் இருக்கிறதும் கஷ்டமாயிடும். யார் எதுவும் சொல்லக்கூடாது, யார் எதுவும் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒரு குறிக்கின வட்டத்தில் இருப்பீங்க. அப்போவும் உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க, இல்லை கணவர் என்ன சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க முடியாதீங்க. எப்பொழுதுக்கு இயேசுவினுடைய வாசனை, இயேசுனுடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறதோ முதல்ல என்ன கேட்பாங்க, ஏன் கிறிஸ்துவ குடும்பம் தான் என்ன கேட்பாங்க, ஏன் சபையை விட்டு போனேன்னு. வேறு புறஜாதிகளாக இருந்தீங்களாக்கா ஏன் இங்கேருந்து ஏன் அங்கே போனேன்னு கேட்பாங்க. இதுவே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நான் சொல்கிறது, நேற்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இன்று ஆலயத்துக்கு வருகிற பொழுதே இந்த பிரச்சனை வரும். அப்போ ஊழியம் என்று செய்கிற பொழுது எப்படி என் ஊழியத்தை நான் அறிந்து கொள்வது? இதிலெல்லாம் கர்த்தர் நடைபெற கிருபை செய்வார். ஒரு செருப்பு பார்த்துக்கிற ஊழியமாக இருக்கும் சிலது. சில இடங்களிலே இப்படியெல்லாம் ஊழியங்கள் இருக்கிறது. அதனால சொல்கிறேன். ஒரு ஆலயம் என்று வந்தால் கழிவறை சுத்தம் பண்ண ஒரு ஊழியத்தை கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய உலக பிரகாரம் விதத்தில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுப்பாங்க. அதை ஒழுங்காக செய்யணும். அதில் ஒரு உண்மை இருக்கணும், அதில் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். என்ன, அதில் ஒரு உத்தமமும் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துக்கின்னு டாய்லெட்டில் இருந்து பேசின்னு இருக்கக்கூடாது. சொல்கிறேன் நான், அது செய்து கஷ்டம். இதெல்லாம் வணங்கி போகிறது தான் ஊழியம். சில பேர் நான் வர்ஷிப் தான் பண்ணுவேன்னுவாங்க. அவங்க அதுக்கு தான் அவங்க அழகாக அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க. சில பேர் பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் மேடையிலே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஜீவியம். காலம் முழுவதும் மேடை தான். நான் சொல்ல, சபைக்குள்ளே இருந்து அடங்கி ஊழியம் செய்கிற ஆரம்ப காலங்கள், உங்கள் அழைப்பு இனது என்று தெரியாது இருக்கிற வரை நீங்கள் அடங்கி ஊழியம் செய்கிறது தவறு இல்லை. அதான் எலிசாலாம் அடங்கி ஊழியம் செய்தார். மோசே நேர கர்த்தரிடத்தில் ஊழியத்தை பெற்ற மனுஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்ஸ்? மோசே நேரே கர்த்தரிடத்தில் ஊழியத்தை பெற்ற மனுஷன். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் எழுந்தருளுகிறார். மோசேயோடு இருந்தது போல யோசுவா அடங்கி ஊழியத்தை செஞ்சு அந்த தேவன் அவருக்கு கொடுக்குறார். அவருடைய தாழ்மையை பார்த்து, அவருடைய உத்தமத்தை பார்த்து, சைவத்தன்மையை பார்த்து, உண்மையை பார்த்து, இதெல்லாம் பார்த்து கொடுக்கப்படுகிறது அந்த பரிவாரம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ க்ளோஸ்லி வித் மீ கேர்ஃபுல்லி டூ. இல்லைன்னா நீங்கள் செய்தியை தவறுட்டுருவீங்க. மோசேக்கு கர்த்தர் நம்பி கொடுக்குறார். இவன் தான் உண்மையான மனுஷனாக இருப்பான்னு. யோசுவாவே உண்மை உள்ளவன் என்று கண்டு கொடுக்கிறார். வித்தியாசம்.